Assalamualaikum friends and family. Welcome to YASRAW Gallery. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெப்பர் ஸ்குவிட் ரோஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, கனவா கறி தான். இது அதிக அளவு எடுக்கிறதுனால உடம்புல சூப்பரான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. வாங்க என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 1/2 கிலோ கனவா எடுத்து வச்சுருக்கிறோம். ஃபஸ்ட்டு இதை குக்கரில் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள், உப்பு தேவையான அளவு. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சுருங்க. இதுக்கு தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லை. இதை அப்படியே மீடியமான ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. அனிமிக்காக உள்ளவங்களும் இந்த கறியை தொடர்ந்து சேர்த்துக்கலாங்க. விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கனால போன் ப்ராப்ளம் உள்ளவங்களும் இதை அதிக அளவில் சேர்த்துக்கலாம். நம்ம இன்னொரு அடுப்பில் ஒரு பேனை வச்சு அது நல்லா சூடான பிறகு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்க போகிறோம். ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா நீளமாக நறுக்கி இதில் சேர்த்துங்க. நம்ம பெப்பர் காரம் அதிகமாக இருக்கிறதுனால நான் ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு ஃப்ளேவருக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் 2 கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகணுங்க. அந்த அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. லைட் ப்ரௌனாக ஆகணும். ஏன்னா அந்த வெங்காயத்தோட வாசனை அது ஒரு தனி ஃப்ளேவராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம இதில் திரும்பவும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். புரதச்சத்து இதில் அதிகமாக இருக்குதுங்க. அதனால் குழந்தைகளுக்கு கொடுப்பதுனால மூளை வளர்ச்சிக்கும் உடல் வளர்ச்சிக்கும் ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இதில் அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், பெப்பர் 2 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன். அவ்வளோதாங்க இதுக்கு மசாலா. இதை நல்லா அப்படியே 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது லோ ஃப்ளேம்லேயும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது எண்ணெயெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த 15 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த கனவா கறி நல்லா வெந்திருக்கும். நம்ம தண்ணியே ஊற்றலை. பாருங்கள் எவ்வளோ தண்ணி நிற்கிதுண்டு. அந்த கனவா கறியை இப்போ இந்த கிரேவியோடு சேர்த்துங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை தாராளமாக சேர்த்துக்கலாங்க. அதனால் வாரத்தில் 2 வாட்டியாவது இதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வச்சுக்க வேண்டியதான். பாருங்கள், இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. தண்ணியே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இது ஒரு தட்டுக்கு எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியதான். கனவா பெப்பர் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.